ஸ்டார்ட். ஹலோ, நலம் தானா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு தான். லஞ்ச் மெனு வந்து கத்திரிக்காய், கிரவுண்ட் நட், கடலக்காய், கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு, வத்தல், கொத்தரை வத்தலும் அரிசி வத்தலும். வீட்டில் செஞ்சது சிம்பிள் சாப்பாடு. வீட்டில் செஞ்ச வத்தல் அதை சொல்லு. கொத்தரை வத்தலும் இந்த முறுக்கு வத்தலும் வீட்டில் செஞ்சது இல்லையா? ஆமாம், கடையில் வாங்கினது இல்லை. இது தயிர். இப்போ சொல்லுங்க, குழம்பு எப்படி செஞ்சீங்க? புளிக்குழம்பு குழம்பு செய்யறதுக்கா சொல்லட்டுமா? கத்திரி முதல்ல நிலக்கல்ல பச்சைக்கல்லையா இருந்ததுன்னா கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். காஞ்ச கடலைன்னா ஒரு 1 நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை கொஞ்சமாக உப்பு போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நம்ம அளவுக்கு தகுந்தாப்புல ஒரு 10 வெங்காயம், ஒரு 6-7 போதும். அதுவும் ஜீரகம் வடசட்டியில் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் தாளிச்சிட்டு கருவேப்பிலை ஒரு கொத்தும் வெங்காயம் அதில் போட்டு கொஞ்சம் வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி போட்டு சோம்பும் அதுலேயே போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் அரைகுறையா பாதி இது வதங்கினா கூட போதும். வதங்கி எடுத்து வச்சுக்கணும் தனியாக. மிக்சியில் அரைக்கணுமா? வேணாம், அரைக்கணும். அதோட தேங்காய் நம்ம புளிப்புக்கு தகுந்தாப்புல அளவுக்கு தகுந்தாப்புல தேங்காய் போட்டு மிக்சியில் அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். அதாவது தேங்காய், சின்ன வெங்காயம், ஜீரகம், சோம்பு மட்டும் அதில் கலந்துக்கலாம். ஒரு 2 பல்லு பூண்டும் அதில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் தாளிக்கிறப்ப பூண்டு கொஞ்சம் போடணும். அப்புறம் கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுக்கணும். கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுக்கணும். நிலக்கடலை வேக வச்சு வச்சுக்கணுமா? நிலக்கடலை தான் முதலே சொல்லியாச்சு. புளி கொஞ்சம் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல நெல்லிக்காய் அளவு புளி வச்சு கரைச்சி ரெடியாக வச்சுக்கணும். அப்புறம் வடை சட்டியில் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை, பெருங்காயம், அதில் கொஞ்சம் வெங்காயம், இது சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயமா? சின்னது போட்டால் டேஸ்டாக இருக்கும், பெருசும் போட்டுக்கலாம், அதனால ஒன்றும் இல்லை. கருவேப்பிலை, இப்போ என்ன சொன்னேன், பெருங்காயம் போட்டு வதக்கிடணும். நல்லா வதக்கிட்டு அதில் காயையும் போட்டுடணும். கத்திரிக்காயை போட்டு வதக்கிட்டு அதில் மிளகாய் பொடி, கொத்தமல்லி பொடி, கொஞ்சம் சாம்பார் பொடியும் போட்டுக்கிட்டா நல்லா வாசமாக இருக்கும். மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு வதக்கிடணும். வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணியை சுட வச்சு ஊற்றிட்டா நல்லா இருக்கும். ஒரு சில கத்திரிக்காய் அங்கே புளி தண்ணியை ஊற்றினோம்னா காரல் அடிக்கிறாப்புல இருக்கும், எடுத்த உடனே ஊற்றினோம்னா. வெரி குட், நல்ல டிப்ஸ் இது. ஒரு சில கத்திரிக்காங்க புளி ஊற்றினாலும் டக்குன்னு வெந்து நல்லாவும் இருக்கும். அதனால நம்ம தண்ணியை கொஞ்சம் சுட வச்சு ஊற்றி ஓரளவுக்கு வெந்த உடனே அதுக்கப்புறமேல திரும்பவும் புளியை கரைச்சி ஊற்றிட்டு தேங்காய் அரைச்சதையும் அதுலேயே ஊற்றி இன்னும் கொஞ்சம் உப்பு நமக்கு வேணுங்கிறத கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா இந்த பச்சை வாசமெல்லாம் போகிற வரையெல்லாம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிட வேண்டாம். கடைசியில் கொத்தமல்லி வேணும்னா. கடலை போடுறத பற்றி சொல்லவே இல்லையே. கடலை அந்த கத்திரிக்காய் வெந்துடுது இல்லை, அதுக்கப்புறமேல இந்த புளி தண்ணியெல்லாம் கரைச்சி ஊற்றுறமே அப்பவே கடலையும் போட்டுடலாம். ஏன்னா வெந்த கடலை தானே, அதனால புளியில் வேகணும்னு கவலை கிடையாது. அதுலேயே போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்க வேண்டியது. இதுக்கு தொட்டுக்க வந்து வீட்டில் செஞ்ச வடம் சொல்லாமா, வடகம், கொத்தரை வத்தலும் அரிசி வத்தலும் இல்லையா? நீங்களும் செஞ்சு பாருங்க. நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.